எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதுல வந்து இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டா அதுவும் ஜோ ரூட் வந்து ரொம்பவே ஒரு அச்சத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 36 செஞ்சுரி வச்சிருக்காரு. நம்மளுடைய சுப்மன் கில் லீட் பண்ற அந்த என்டையர் டீமோட காம்பினேஷன்லயும் நம்ம யாராவது செஞ்சுரி எவ்வளோ அடிச்சிருக்காங்க அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா 29 தாங்க வருது. ஒரு மனுஷன் கிட்ட கிட்டத்தட்ட 36 செஞ்சுரி இருக்கு. இங்கே மொத்த டீம் கிட்டையுமே அவ்வளோதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு விஷயமா புரியுது. அதே போல இவருக்குமே வந்து அதாவது என்னதான் பெரிய வீரனா இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருக்கும். அதுல முக்கியமா ஜோ ரூட்டுக்கு வந்து ஒரு அனாலிசிஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து வெப்பனா வந்து யாரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா பும்ராவை தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஜோ ரூட்டுக்கு வந்து ரைட் ஹேண்ட் பேசர்ஸ் கிட்ட நிறைய முறை அவுட் ஆயிருக்காரு. கிட்டத்தட்ட பும்ரா கிட்டே பார்த்தீங்கன்னா அவர் இது வரைக்கும் விளையாட இன்னிங்ஸில் 9 முறை அவுட் ஆயிருக்காரு. அதே போல் ஆஸ்திரேலியாவில் வந்து பேட் கமின்ஸ் கிட்ட ஒரு 11 முறையும் ஹேசல்வுட் கிட்ட ஒரு 10 முறையும் அவுட் ஆயிருக்காரு. இதில் நல்லா நம்ம இன்னும் குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா அந்த குட்லென்த் டெலிவரி கிட்டத்தட்ட வந்து ஆஃப் சைட் ஆஃப் த ஸ்டெம்ஸில் வந்துட்டு குட்லென்த் டெலிவரியில் இவர் வந்து ஒரு பேக் ஆஃப் த டெலிவரி பால் மாதிரி ஆட போகி தான் நிறையா முறை வந்து எட்ஜ் ஆகி அவுட் ஆயிருக்காரு. அதே போல் ரெண்டாவது விஷயம் வந்துட்டு 2022 லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அப்படிங்கிற விஷயத்துலையும் அதுவும் குறிப்பாக வந்து இங்கிலாந்து அவங்களுடைய ஹோமில் ஆடும்போது வந்து இவர் ரொம்பவே வீக்காக இருக்கார். அதிக முறையும் அவுட் ஆயிருக்காரு. அதனால இந்த தடவை வந்து அஷ்தீப் சிங்க்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. டீமில் இதனாலேயே சேர்க்கப்படலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. அடுத்து மூணாவது பார்த்திங்கன்னா அந்த பேக் ஆஃப் த டெலிவரி பால் அதாவது அந்த குட்லென்த் பாலுக்கும் ஹாஃப்வே பால் அந்த ஏரியாவில் போட போதெல்லாம் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா புல் ஷாட் ஆட போகி நிறைய முறை அவுட் ஆயிருக்காரு. அவருக்கு ஒரு வீக்னஸ் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு கிரிக்கெட்டருக்குமே ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருக்கும். அந்த டெலிவரி ஆடும்போது அவங்களாவே அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த ஷாட் ஆட போய் அவுட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய முறை புல் ஷாட் ஆட போய் தான் வந்து ஜோ ரூட் அவுட் ஆயிருக்காரு. அவர் வந்து நமக்கு கொடுக்குற டைமாக பார்த்தோம்னா ஒரு 60 பால் அந்த 60 பால்குள்ளே வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ண தயாராக இருப்பார். அப்போது நம்ம அவுட் ஆக்கிட்டோம்னா ஈஸி. இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் பொறுமையாக ஆட ஆரம்பித்து அவர் நிதானத்தை காட்ட ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் 36 செஞ்சுரின்னு ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காரு பார்த்தீங்களா, அதை அடுத்து 37 38 நம்ம கூட கொண்டு போயிடுவார்.